எல்லாத்தையும் விடுங்க. என் நாத்தனார் பொண்ண இவனுக்குன்னு தானே வளர்த்தாங்க. சின்ன வயசுல இருந்தே இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஆனா சூர்யா தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக என் சொந்த நாத்தனாரையே தூக்கி போட்டேனா இல்லையாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சூர்யாக்காக நான் என்னெல்லாம் பண்ணல? இவ்வளவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் பதிலா ஒரு சின்ன துரும்பையாவது தூக்கி போட்டிருப்பாளா இந்த சூர்யா? எங்க அவ வாய் தந்து சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். கடைசியா என் ஒத்த புள்ளையவே என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாளே. சூர்யாவுக்கு அவங்க அம்மா முக்கியம், அவங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் முக்கியம். ஆனா நான் சொல்ற ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறா. காலம் காலத்துக்கும் என் வாழ்க்கை இப்படியேதான் போகுது, இப்படியேதான் போகுது. இதோ இதோ நிக்கிறாளே, இவளை கட்டி கொடுத்துட்டா எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்குன்னு யார் இருக்கா? போச்சு, எல்லாம் போச்சு. என் வீட்டுக்கு வந்த மருமகளை நம்பினேன். அவன் நல்லபடியா என்ன பாத்துப்பான்னு நினைச்சு நான் எல்லாத்தையும் பண்ணேன். இப்ப நான் சுத்தி இருக்க அத்தனை பேரையும் பகைச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் ஒத்த மனுஷியா நிக்கிறேன். போட்டுங்க, எல்லாரும் என்னை விட்டு போட்டோம். இவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நான் தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படியே காலத்தை கழிச்சிடுறேன். கடைசியில என் பையன் என்னை விட்டு போயிட்டாங்க. இனிமே எனக்குன்னு யார் இருக்கா? யார் இருக்கா? அப்பா மாரிசு, நீயாவது உன் பொண்டாட்டி குடும்பம்னு நல்ல சந்தோஷமா இருப்பா. எனக்கு அது போதும். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் நான் உங்களை விட்டுட்டு போயிருவேனா? ஐயா சாமி, உன் கால்ல வேணா விழுறேப்பா. இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி எப்பவோ வீட்டை விட்டு போறேன். என்ன இன்னைக்கு வீட்டை விட்டு பொண்ணு துரத்தி விட்டுறாதப்பா. போதும் போதும், நீ பண்ணதெல்லாம் போதுப்பா. சந்தோஷம். அதனால தான் அத்தை 2 நாளைக்கு திவ்யாவும் நட்ராஜும் அங்கேயே இருந்துட்டு வரட்டுமேன்னு விட்டுட்டு வந்திருக்கேன். பாவம் சம்பந்தியம்மா, அவங்க மனசு கஷ்டப்படாதா? நல்லா இருந்துட்டு வரட்டும் சுந்தரி. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை உன் சம்பந்திய அப்படி புகழ்ந்து தள்ளுற. ஆமாங்க அத்தை, அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. எப்படி தாங்குறாங்க தெரியுமா? இப்படியே இருந்துட்டா போதும் சுந்தரி, வேற என்ன வேணும்? ஆமாங்க அத்தை, நல்ல மனுஷங்க கிடைக்கிறது தான் ரொம்ப சிரமமான விஷயம். அதுவும் நம்ம மனுஷங்களாவே திரும்ப கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சம்பந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசு மாறி நல்லவங்களா மாறிட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்துட்டாங்கன்னா போதும். அம்மா, எப்போ ஒருத்தவங்க மாறிட்டாங்களோ திரும்ப பழைய மாதிரி மாறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அவங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கம்மா. மதி, போன் விடுமா? ரிங் போதா? ஸ்பீக்கர்ல போடு. போடு. என்ன மதி, யார் போன்ல? கவுன்சிலர் குமார் பண்றாருமா. எடுத்து என்னன்னு கேளுமா. இல்லம்மா, அதுங்க ரெண்டும் அந்த வீட்ல இருக்கே, அதான் யோசிக்கிறேன். அதுங்க இருந்தா இருந்துட்டு போட்டோமா. அவர் எதுக்கு போன் பண்றாருன்னு தெரியணும்ல. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது எடுத்து பேசுமா. கட் ஆயிடுச்சுமா. ஏமா, அந்த பாஞ்சாலி அந்த பயலும் அங்கதான் இருக்காங்களா? ஆமா பாட்டி. அங்க என்ன பண்றாங்க? தெரியல பாட்டி, அதுங்க ரொம்ப நாளா அங்கதான் இருக்குதுங்க.
அவங்கள பத்தி தான் அந்த குமாருக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன, அடிச்சு துரத்த வேண்டியதானே? அது என்னமோ தெரியல பாட்டி. அவரை இவங்க 2 பேரும் மிரட்டி கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. குமாரையே மிரட்டி கைக்குள்ள வைக்கிறான்னா அந்த பாஞ்சாலி எவ்வளவு பெரிய கைக்காரியா இருப்பா. அடேங்கப்பா, ஜெகஜால கில்லாடியா இருப்பா போல் இருக்கே. அப்படிலாம் ஒண்ணு பெருமையா சொல்ல முடியாது பாட்டி. எத்தனை நாளைக்கு தான் இந்த அராஜகம் அட்டூழியம் எல்லாம் பாப்போம். நான் ஒண்ணு அவளை பெருமையை சொல்லம்மா, அந்த திருட்டு சிறுக்கி பண்ற அநியாயத்தை சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் கையில மாட்டுவா, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கலாம்னு பாக்குறேன். அவ என் கையில மாட்ட மாட்டேங்கிறாளே. அவர்தாம்மா. எடுத்து பேசுமா. ஹலோ, நான் குமார் பேசுறேம்மா. டைனோசர் குமார்னு சொல்லு, பட்ட பேரை மறந்துட்ட. நான் டைனோசர் குமார் பேசுறேம்மா. சொல்லுங்கப்பா. நீ கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? எப்பப்பா? இப்போ போ சொல்லு. இப்பவேம்மா. ஏம்மா, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க வரணும்னு சொன்னா நான் வந்துருவேன். வாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்ப்பா? நேர்ல வாமா சொல்றேன். சரிப்பா, நான் வரேன். ஆனா என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா? நேர்ல வர சொல்லு. நேர்ல வா சொல்றேன். சரிங்கப்பா, வரேன். என்னவாமா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டுக்கு வாமான்னு சொல்றாரு. அவங்கள வச்சுட்டு நீ எதுக்குமா அங்க போயிட்டு? ஏதாவது காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிருக்கலாம்ல. அப்படிலாம் பண்ண முடியாதுமா. அவர் நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. பாவம், ஏதோ கஷ்டத்துல மாட்டிக்கிட்டாரு போல இருக்கு. நேர்ல வான்னு சொல்றாரு. அப்புறம் என்ன மதி, குமார் வீட்டுக்கு தானே போற, அதுக்கு எதுக்கு பயப்படுற? பயம்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. தேவையில்லாம அதுங்க மூஞ்சிங்களை பார்க்கணுமேனு தான் யோசிக்கிறேன். சரிம்மா, எதுக்கும் நான் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வாமா. நான் கிளம்புறேம்மா. குழந்தை பார்த்துக்கோ. வரேன் பாட்டி. சரிம்மா. ஏம்மா, நீ இன்னைக்கு வேலைக்கு போகல? இல்லைங்க அத்தை, நாளையில இருந்து தான் தேவேந்திரன் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போகணும். பரவாயில்ல, இன்னைக்காவது ஓய்வு எடுத்துக்க. போ. குமாரு, உள்ள போ. இல்ல மதி வருது. என்ன மதி, உள்ள போன்னு சொல்றேன்ல, உள்ள போ. இல்ல பொண்ணு. என்ன வாயில புண்ணா? இல்ல மதி என் பொண்ணு மாதிரி. ஓங்கி அரைஞ்சன்னா அசிங்கம் பிடிச்சவன. மதி உன் பொண்ணுன்னா நீ எனக்கு சம்மந்தியா? மூஞ்சிய பாரு, போடா உள்ள. உள்ள போடான, போடான, போடா. கதவை சாத்து. எங்க குமாரப்பா இல்லையா? இந்தாமா, உனக்கு உள்ள வேலை இல்ல, போய் பாரு போ. அட உன்னதான் சொல்றேன், போமா. என்ன பாத்துட்டே போற, போ. ஏ மதி, என்ன நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற, என்ன கதை உனது? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. குமாரப்பா வர சொல்லி இருந்தாரு. ஐயா மதி, நீ ரொம்ப அவசரப்படுற. எல்லாத்துலயும் உனக்கு அவசரம் தான். 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுலயும் உனக்கு அவசரம் தான். அறிவு கட்டத்தனமா ஏதாவது பேசிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷவே இருக்க மாட்டேன். கோவப்படாத மதி, வா வந்து இப்படி சோஃபால உட்காரு. வா. ஒண்ணும் தேவையில்லை. உனக்கு குமாரப்பாவை பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும்னா வந்து உட்காரு. கடவுளே வந்து சொன்னாலும் நாங்க சொல்லாம அவர் பார்க்க மாட்டாரு. வாமதி.
நீ வாழ்க்கையை விட்டு போன மகாலட்சுமி திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கு ஃபேனை போடலாம்ல. ஏண்டா வீட்லயே ஒரு மகாலட்சுமி இருக்க, என்ன பத்தி எதுவுமே சொல்லலையேடா. ஓ போடுறேன். மதி, டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறியா? வேணாம், சீக்கிரம் அப்பா வர சொல்லுங்க, நான் போகணும். இப்படி அவசரப்பட்டா எப்படி மதி? பேசி தீர்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குல்ல. உனக்கும் எனக்கும் எதுவும் இல்ல, அதனால நான் உங்ககிட்ட பேசணுங்கிற அவசியமும் இல்ல. இப்படித்தான் நீ வெட்டி பேசுவ. ஆனா நான் வெட்டியும் பேச மாட்டேன், வெட்டியாவும் பேச மாட்டேன். கருத்தா ஒண்ணு சொல்லட்டுமா? இப்போ நீ அவசரமா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. அதே மாதிரி நானும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு இருக்கேன். என்ன மதி, கரெக்ட் தானே? நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல? அட என்ன சோமு, இதெல்லாம் போய் நீ இவகிட்ட கேட்டுக்கிட்டு இவளே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்படி இருக்கும்போது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவ வேண்டாம் நான் சொல்ல போறா? அதான் மதி, என்னன்னா நான் உன் வாழ்க்கையை கெடுக்க போறது இல்ல. ஏன்னா உனக்காக 5 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன ஒதுங்கி போன்னு பாபு சொல்லிட்டாரு. என்ன மதி அப்படி பாக்குற? இந்த விஷயமே உனக்கு தெரியாதா? இப்போ 5 லட்சம் ரூபாய் பாபு எனக்கு கொடுத்துட்டாரு. அதை வச்சு நான் என்ன பண்றது? சரி, அந்த பணம் இருக்கு, அதுக்காவது நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்ல. என்ன மறுபடியும் ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா? என்ன மதி சொல்ற? பாபு எதுக்கு உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்? அதெல்லாம் அவர் கொடுத்துருக்கவே மாட்டாரு. அட போமதி, நீ என்ன இவ்வளவு விளந்தியா இருக்க? எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தியான்னு நீ பாபு கிட்ட போய் கேளு. இந்த மாதிரி நீ 5 லட்சம் ரூபாய்க்கு சோமு என்ன வித்துட்டானான்னு. அப்படி வேணாம், சாரி வேணாம். அப்படி ஒரு வார்த்தை சொன்னா உன் மனசு கஷ்டப்படும்ல. சரி, 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சோமுட்டு நீ வாங்கிட்டியாமேன்னு. சாரி இப்படி சொன்னா அதை விட சங்கடமா இருக்கும்ல. வேணாம். இப்போ நானும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு விக்கல, விட்டு கொடுத்துருக்கேன். என்ன மதி, நீ வித்தாலும் கோவப்படுற, விட்டு கொடுத்தேன்னு சொன்னாலும் கோவப்படுற. இப்போ விட்டு கொடுத்தவன் மேல தப்பா இல்ல காசு கொடுத்து வாங்கினவன் மேல தப்பா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல. சரி வேணாம், அதை கூட விட்டுரு. எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேங்கிறத உங்ககிட்ட பாபு ஏன் மறைச்சிருக்காரு? எனக்கு அதான் புரியல. ஆனா நான் பாரு, உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்றேன். ஆனா பாபு ஏன் மறைக்கிறாரு? ஏமா, உனக்கு ஏதாவது புரியுது? ஐயே, என்னது இது? இப்பவே இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கிற பையன் இன்னும் என்ன நல்லா பண்ணுமா? மதிக்கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டான் போல இருக்க. ஏன் மதி, நம்ம சோமு சின்ன தப்பு பண்ணா கூட நீ அவனை அவ்வளவு கண்டிப்ப. இப்போ இப்படி இருக்கியே, என்னமோ போமதி. இப்பவே இவ்வளவு அப்பாவியா இருக்க. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ காலம்பூரா எப்படி இருக்க போறியோ தெரியலையே. இத பாருங்க, என் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். நீங்களே எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். டேய் சோமு, இவனடா எப்படி பேசுறா? இத பாரு மதி, நியாயம்னா நியாயம்தான். சோமுன்னா மட்டும் உனக்கு கிழிச்ச பையன், பாபு ரொம்ப நல்லவனும். இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன கூப்பிட்டு வச்சு லந்து பண்றீங்களா? லந்தும் பண்ணல, பந்தும் பண்ணல. என் பையன் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான், அதுக்காக தான் கூப்பிட்டோம். டேய், என்னடா நின்றுட்டு இருக்க? ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, கேளுடா. ஆமா மதி, நீ என்ன பண்ற? எனக்கு தடையில்லா சான்று ஒண்ணு கொடுத்துரு. அதான் மதி, என்ஓசி. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த கல்யாணத்துல உனக்கு எந்தவித அப்செக்ஷனும் இல்ல அப்படின்னு ஒரு நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. நான் பாட்டுக்கு என்கிட்ட இருக்க 5 லட்சம் ரூபாய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை ஓட்டிட்டு போறேன். நீயும் பாபுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நான் வேணா அதுக்கு ஒரு நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்துறேன். என்னம்மா நான் சொல்றது? ஆமாண்டா. நீங்களாம் மனுஷ ஜென்மமே இல்ல. உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்க பாருங்க. டேய் கூப்பிடுறா. ஏய் மதி, நில்லு. நாங்க சொன்னா கேட்க மாட்டேன். உன் காட்ஃபாதர் டைனோசர் குமார் சொன்னா கேப்பல்ல. இரு, உள்ளதான் இருக்காரு, கூப்பிடுறேன். யோ டைனோசர், வெள்ள வாயா. வெள்ள வாயாங்கற வாயா. வாயாங்கற வாயா. என்ன நினைச்சிட்டு இருக்காயா அவ? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ஓசி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா. அவ மட்டும் பாபு கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், நான் நாசமா போணுமா? யோ குமார், பேசியா இல்ல அந்த இதை எடுத்து என்ன பண்றேன்னு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் உங்களுக்கு வாங்கி தரேன்.
என்ன மதி, நீ சோமு கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டல, நான் உனக்கு வாங்கி கொடுத்தல, இப்ப நீ அவன் கேட்கறது கொடுத்துட வேண்டியதானே? என்னப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க? அவருக்கு நான் எதுக்குப்பா சர்டிபிகேட் கொடுக்கணும்? என்னம்மா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு கொடுனா கூட. அப்பா நீங்க சொன்ன எதை வேணாலும் நான் கேட்பேன்ப்பா. ஆனா அவங்க சொல்றத நீங்க கேக்குறீங்களே, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அவன் கேட்கற சர்டிபிகேட் கொடுத்துருமா. அப்பா அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்ல, இதை வச்சு மறுபடியும் அவங்க என்கிட்ட பிரச்சனை பண்ண எப்படிப்பா? மதி, சும்மா பிரச்சனை அது என்கிட்ட பேசிட்டு இருக்காது. உங்க பிரச்சனை நீங்களே தீர்த்துக்குங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவன் கேட்கற சர்டிபிகேட் கொடுத்துரு. சில்லேனா ஒரு மழை துளி என்னை நனைக்கதே பெண்ணே, சிறகுகள் அம்மா, என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உடனே கோவப்படுற மாதிரி சீன் போடாதீங்க. உங்க கோவத்தை பத்தி எனக்கு தெரியாதா? என் மேல உங்களால கோவப்பட முடியாது, என் கூட சண்டையும் போட முடியாது. என்னம்மா, எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி ஜாலியா சண்டை போட்டிருக்கோம், இப்ப மட்டும் என்னம்மா? சூர்யா, சாரி சூர்யா. அதான் சாரின்னு சொல்றேன்ல. நான் ஒண்ணுமே சொல்லலையேங்க. அம்மாக்கு என்னன்னே தெரியல. முன்னெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க, இப்ப பாட்டி வேற இருக்காங்க. இத பாரு சூர்யா, என் ஃபேமிலி பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, எல்லாத்துலயும் விட்டு கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஏதோ டென்ஷன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அதுக்கெல்லாம் கோச்சிக்க கூடாதுன்னு. சரிங்க, நான் கோச்சிக்கல. சொல்றதே இப்படி கோவமா சொன்னா எப்படி சூர்யா?